டே சாரப்பாம்பு, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. நீ என்ன கருமத்தை வேணாலும் பண்ணு, அத உன் காசுல பண்ணணும்டா, அடுத்தவன் காசுல இல்ல. புரியுதா? சரிதா மாத்தியாரு, இது உன் காசும் இல்ல, இது ஃபோர்த் ஒகாகே மினாட்டோவோட காசு. சட்டப்படி இது அவன் புள்ள நருட்டோக்கு தான் போகணும். அவங்கிட்ட இருந்து மொத்தமா நீ கமத்திக்கிட்ட, அதுல இருந்து நான் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சொல்லு வாத்தியாரு. தெரிஞ்சிடுச்சா? உனக்கும் தெரிஞ்சிடுச்சா? இந்த உண்மை தெரிஞ்ச யாரையும் நான் விட்டதே இல்லடா. டே சாரப்பாம்பு, இன்னைக்கு உன்னை முடிக்கிறேன்டா. பாக்குறியா? பாக்குறியாடா? குட் லக் மிஸ்டர் ஹிருஷன் செருட்டோபி. பாய்ஸ், அவனை முடிச்சிருங்க, அதுவும் இப்பவே. என்ன வெறும் ஷேடோ க்ளோனா? இந்த பாம்பாட்டியை சும்மா விடக்கூடாது, இல்ல லூசுத்தனமா ஏதாவது பண்ணி வச்சிருவான். பாய்ஸ், இந்த விஷயத்த கக்காஷி காய்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவன் தலையை எவன் கொண்டு வர்றானோ அவனுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்றா. ஓகே சார். என்ன கக்காஷி, ஏதோ டீப்பா திங்க் பண்ற மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? சொல்டா, பாத்துக்கலாம். ஆமாண்டா, நம்ம ஹிருசன் மண்டையை போட்டா அடுத்த ஒர்க்காக யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? பாய்ஸ், உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் கொண்டு வந்திருக்கோம். என்ன, ஹிருசன் மண்டையை போட்டானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அந்த உராட்சி மாதிரி நமக்கு துரோகம் பண்ணிட்டான். அவனை முடிக்கணும், அதுவும் இன்னைக்கே முடிக்கணும். அவனை முடிக்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவன் அப்படி என்னடா துரோகம் பண்ணா, அதை நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லடா. மூட்டு சொன்ன வேலையை மட்டும் பாரு, புரியுதா? ஓகே, எங்க டியூட்டி முடிஞ்சிச்சு, நாங்கள் கிளம்புறோம். பாய். என்ன மண்டக்கருவம் பறந்த நாய்க்கு, முதல்ல இவனுங்களை போட்டு தரணும்டா, அப்பதான் லீஃப் வில்லேஜ் முன்னேறும். சரி விடு கக்காஷி, இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆனா எப்படி? வா, நம்ம நியூ மிஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். கமான் கக்காஷி. டேய், நான் வரலடா. அந்த கிழட்டு போய் சொல்றத நான் கேட்கணுமா? அவன் என்ன அவ்வளோ பெரிய புடிங்கியா? நீயே சொல்லு நண்பா, அவன் என்ன அவ்வளோ பெரிய புடிங்கியா என்ன? கக்காஷி கக்காஷி, இது பேருக்காக பண்ணல, காசுக்காக பண்றோம். வாழ்க்கையில காசு ரொம்ப முக்கியம் நண்பா, புரிஞ்சுக்கோ. நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன். சரி நண்பா, வா கிளம்புவோம், அவனை தூக்குவோம். சரிடா, வா சீக்கிரம் கிளம்புவோம், இடையில எவராவது விழுந்துட போறான். வந்துட்டேன். இப்போ அந்த ஹிருசன் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? லீஃப் வில்லேஜையே மொத்தமா எனக்கு எதிராக திருப்பி விட்டுருப்பான். அவனுக்கு தெரியாதுல்ல என்கிட்ட ஒரு லெஜெண்டரி வெப்பன் இருக்குன்னு. ரீஅனிமேஷன் ஜூட்ஸு, வெளியே வாடா. நாயகன் மீண்டும் வரான், எட்டு திக்கும் பயம் தானே. அதிரூபம் சுக்கு சுக்கு சு, அதிரூபம். விழுந்தால் இடியாய், எழுந்தால் மலையாய், இவன் வரலாறும் ஒரு யுகம் பாடும். அடே பாம்பாட்டி, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பிஜிஎம் போட்டிருக்கேன்ப்பா. எப்படி இருக்கு? எல்லாம் உனக்காகத்தான். டே நாய, நான் இப்ப சிரிக்கிற மூட்ல இல்லடா. என்னை எதுக்காக வர வச்சேன்னு மட்டும் சொல்லு, இல்ல நீ இருக்க மாட்ட. இந்த லீஃப் வில்லேஜ்ல என்ன நடக்கணும் உனக்கு தெரியுமா? அட்லீஸ்ட் உன் பையன் எப்படி இருக்கானாவது உனக்கு தெரியுமாடா? தெரியுமா? அவனுக்கு என்னடா குறை? ராஜா மாதிரி இருப்பான். அவ்வளவு அவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கேன். ஏன் உனக்கு தெரியாதா? பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான்டா, 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். என்னடா சொல்ற? இத நம்புற மாதிரியே இல்லையே. என்னதான்டா நடக்குறீங்க? சொல்லுடா. நீ யாரியா? ஃபோர்த் ஒகாகே மினாட்டோ நாமிகாசே. இந்த லீஃப் வில்லேஜை காப்பாற்ற வேண்டிய உன் உயிரையே விட்ட. உன் மனைவி குஷினாவில் இறந்தாங்க.
ஆனா இது இந்த லீஃப் வில்லேஜில் உள்ள ஒரு நாய்ங்களுக்கு கூட தெரியல. உன் மகன் உடம்புல இருக்க 9 tail ஃபாக்ஸ் மட்டும்தான் அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது. அந்த நருட்டோ அவனுங்க குழந்தையா சே மனுஷனை கூட மதிக்கலடா. இதை வெறி பிடிச்ச நாயை பார்க்குற மாதிரி பார்க்குறானுங்க. லீஃப் வில்லேஜில் உள்ள ஒருத்தன் கூட அவங்ககிட்ட பேச மாட்டான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா, ஒரு கடைக்கு போய் ஒரு மாஸ்கை பார்த்துட்டு இருந்தான்டா. அந்த கடைக்காரர் என்ன பண்ணியிருக்கணும், ஒன்னீதி இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லியிருக்கணும், இல்லை உனக்கு தர முடியாது போடான்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த மாஸ்காலே நருட்டோ மண்டை அடிச்சு பிளந்துட்டான்டா. சுற்றிலேருந்து பார்த்துருந்த ஊருக்காரனுங்க வேற. அதுக்கும் மேலே ஏதோ கார்ட்டூன் சேனலில் பார்க்குற மாதிரி விழுந்து விழுந்து சிரிக்கிறானுங்க. பாவம் நருட்டோ அழுதுகிட்டே ஓடினான்டா. இதை பார்த்துட்டு இருந்த எனக்கே ரத்த கண்ணீர் வந்துச்சுடா. எப்படி எங்க ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய பைய இப்படி இங்க பிச்சைக்காரன மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா? அப்படி நான் கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான் சொல்லுடா, என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் அதுக்கும் ஒருபடி மேலே போய் நருட்டோவோட அடையாளத்தையே அழிச்சிட்டான். அவன் மினாட்டோவோட புள்ளேன்னு தெரிஞ்சா சொத்துல பங்கு கேட்பான்னு நினைச்சு அவன் அனாதைன்னு சொல்லி ஒரு அடிமை மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு 3 வேளை சாப்பாடே கப் நூடுல்ஸ் தான். இப்படி ஒரு கொடுமை எங்கே நடக்குமா சார்? நீங்க இருந்து அப்படி நடக்க விட்டுருவீங்களா? இதுக்காகவே அவனுங்களை பழி வாங்கணும்னு உங்களுக்கு தோணுதா? சொல்லுங்க மினாட்டோ. மாஸ்டர் ஜிராயா இப்ப எங்க இருக்காரு? அவருக்கு இதை பத்தி எல்லாம் தெரியுமா இல்ல தெரியாதா? ஜிராயா என்னோட ஜிகிரி தோஸ்த். அவனை பத்தி நானே இப்படிலாம் சொல்லக்கூடாது, பட் வேற வழி இல்லை. அவன் ஆராய்ச்சி பண்ணணும்னு இறங்கிட்டானா வேற எதை பத்தியுமே யோசிக்க மாட்டான். இப்போ ஏதோ புக்கு வேற எழுதுறான் போல. அவனை நாம் பார்த்து 7 வருஷம் ஆச்சு. அவனுக்கு நருட்டோனா யாருன்னு கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவன் நருட்டோ பார்த்துருக்க கூட வாய்ப்பு இல்லை. வேணா நீயே கேட்டு பாரு. சரி, என் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் கக்காஷி ஹாட்டாக்கே, அவனாவது என் புள்ள நருட்டோ பார்த்துக்கிறானா இல்லை அவனும் அப்படியே கண்டுக்கிடாம விட்டுட்டானா? சொல்லுடா கக்காஷி ஹாட்டாக்கே. இப்போ அவன் டீம் 7க்கு டீச்சராக இருக்கான். அந்த டீமில் நருட்டோவும் ஒருத்தன். பட் கக்காஷியோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சாஸ்கே உச்சிகான்னு ஒரு பையன். அவனை தான் ஃபுல் ஃபோக்கஸாக ட்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொல்லப்போனால் கக்காஷியோட பெஸ்ட் மூவ் அந்த சிடோரியை கூட சாஸ்கேக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கான். ஆனால் அவனும் நருட்டோ பெருசாக கண்டுக்கிற மாதிரி எனக்கு தெரில. நருட்டோ பெஞ்சி தூக்க, ஒட்டடை அடிக்க, இந்த மாதிரி வேலைங்களுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறானுங்க. டே பாம்பாட்டி, நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா லீஃப் வில்லேஜ் இனிமே செவக்கணும். எரியிற நெருப்பால இல்ல அவனுங்க ரத்தத்தால. அவசரப்படாத மினாட்டோ, உன் பவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீ லீஃப் வில்லேஜுக்கு எதிராக திரும்பின 4 நேஷனுமே உன்னை அழிக்க கிளம்பிடுவானுங்க. அவனுங்களை சமாளிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. எது பண்ணாலும் வெயிட் பண்ணி பிளான் பண்ணி பண்ணணும். என்னடா தூங்கிக்கிட்டு இருக்க? டே பாம்பாட்டி, என்ன உனக்கு 4th ஒக்காகவா மட்டும்தானே தெரியும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன்னு உனக்கு தெரியாதுல்ல? டே நண்பா, எனக்கு இப்போ உன்னோட உதவி தேவைப்படுது. எனக்காக நீ வருவியா? சொல்லு நண்பா. இவன் இப்போ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தான். டே மினாட்டோ, என்னடா பண்ற? இந்த வந்துட்டேன் நண்பா. உனக்காக எதையும் செய்வேன். அதே உனக்கு ஒன்றுனா எவனையும் செய்வேன்டா. உனக்கண்டா மாப்பிள்ள ஜுஜுட்சு கைசன்ல இருந்து. என் பேரு சுகுணா, ரியோமன் சுகுணா. கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியாடா? டே பாம்பாட்டி, எனக்கு அது வேட்டைக்காரன் வேட்டையாடுறத பார்த்துருக்கியா? இன்னைக்கு பார்ப்ப ஒரு வேட்டைக்காரன் எப்படி